அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும் போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திரால வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்னாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி. என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படிதான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்டில் என் பையன் பொண்ணு நானும் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்க கூடவே இருந்து அண்ணா தம்பி அண்ணா மேல போட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஸோ எல்லாம் வீட்டில் இருக்கோம், 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்தது. நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும் போதே கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்க கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியா இருந்துச்சு. நடிச்சதுக்கு ஒரு நல்ல படத்துல நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா செவனன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி சோ ஸ்வீட். அண்ட் ஆங்கிலோ இந்தியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில் எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படிதான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பெங்களூர் பாபா. நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்ல இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவர் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு நேற்று வந்துட்டு எங்க கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவர் தான் வில்லன். அங்க படத்துல பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரு. இங்க பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்க அப்போ ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்க சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்க கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜ்ல அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபுல் ஷாட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷார்ட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும் போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகா நீங்க எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்க டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஜமாவோட டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே போனேன். பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் படம். யுவராஜ் சார் தேங்க்யூ. நான் பார்த்த ப்ரொடியூசர்லேயே ரொம்ப சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போய் பார்த்தோம். அங்கே வந்து நின்றுட்டே இருந்தார் த்ரூ அவுட். இந்த ஷூட்டுக்கும் அப்படி தான், டெய்லி வருவார், நின்றுட்டே இருப்பார். எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது, அது எல்லாமே பார்த்துட்டே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். நேற்று நைட் 2 மணி கூட மெசேஜ் தென் பாரி ப்ரோ தேங்க்யூ. சூப்பரான ஸ்டோரி. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், எல்லா சீன்ஸுமே நம்ம நினச்சதை விட பெட்டராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வெரி ஹாப்பி ப்ரோ. கதை அண்ட் கதை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப சூப்பர். ரம்யா மேம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டேலேருந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய டைலாக்ஸ் அப்படியே ஒரே டேக்கில் பேசுகிறது. சூப்பர் ரம்யா. கோபி சார் ஃபஸ்ட் படம் நான் தான் டிஓபி, செகண்ட் படமும் நான் தான் டிஓபி. பரத் சங்கர் சச் அ ஸ்வீட் ஹியூமன் பீயிங். அது அப்புறமா வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவேன். சார் தேங்க்யூ. சசி சார், சமுத்திரக்கணி சார் தேங்க்யூ. சேத்தன் சார் தேங்க்யூ சார். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்ப நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோன்னே அவர் வண்டி விட்டு போகிறப்ப ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, ஏன் நல்ல கேரக்டர்னா வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள் நன்றிங்கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ, நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்கில் ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றி பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ஓ அவரா நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசுனது இல்லை, அவங்ககிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன். நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். தொடு வானத்தில்னு போட்டு எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இது ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வீடியோலாம் சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து எங்கள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே அந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்புல, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மோகன்ராஜன் அப்படிங்கிற பாடலாசிரியர் பேரை ஆரம்பிச்சது சசிகுமார் சார். அவர் முன்னாடி இருக்கும்போது நான் எப்பயுமே ஆரம்பிச்சு தான் சொல்லணும். அந்த பேரை அடையாளப்படுத்தினது மில்லியன்ஸ் ஸ்டுடியோக்கு பெரிய பங்கு இருக்கு. எம்ஆர்பிக்கு பெரிய நன்றி.
இந்த படம் வந்து $1 மில்லியன் நான் பண்ற 4வது படம். கடந்த 3 படமும் பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்கி மாற்றி கொடுத்துருக்கீங்க. மக்களாகிய உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படமும் கண்டிப்பா பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி வந்து கதை சொல்லும்போது நான் முழு கதையும் நான் கதை சொல்ற அந்த கதை சொல்ற அழகே வேற. சூப்பரா சொன்னீங்க ப்ரோ. ஆமா மேம், ரோஜா மேம் உங்க கேரக்டர் வச்சு தான் சொன்னாரு. நான் அந்த கேரக்டர்லாம் யாருங்கிறத நான் ஈஸியா விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சது. சூப்பர் ப்ரோ. நீங்க நான் வந்து கதை கேட்டுட்டு யுவராஜை கால் பண்ணேன். யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், அபிகிட்ட சொல்லும் போது அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி இதை நீங்க சொன்ன மாதிரி எடுங்க, ஒரு SMS-க்கு மேல ஒரு படமா வரும். கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா அமைய போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்றாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாற்றம். சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க நம்புறேன். நான் படம் பார்க்கல, சில விஷுவல்லாம் பார்க்கும்போது பிரில்லியண்டா இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் யாரா பண்ண போறா, அப்ப வந்து நீங்க உங்க பேர் அவர் சொல்லல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகள்ல நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். இந்த படத்துல தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்ல பெங்களூர் ஸ்லாங்ல சொல்ல பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்ப இருந்தது. அப்புறம் நீங்க பூஜையில் அவங்கள பார்த்தோன்னா தலைவங்கிட்ட பேசுறா இனிமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர் நான் வந்து ரீசெண்டா சந்திச்ச ஒரு நல்ல மனிதர், கம்போசர். இந்த பாட்டு எல்லாமே இந்த படத்துல வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துல என்ன வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இந்த பாடம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம், 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பா வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11-12 பேர் கொண்ட குழு வச்சிருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன். அந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்கூடயே என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னு கேட்டேன். நீங்க தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா ஒரே ஃபாதராகவே போயிட்டு இருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடிச்ச உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்றேன் பாரி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகா எழுதிருக்காப்ல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டராருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லா வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆயிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. பிரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பா அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போவோம் பாரி. அண்ட் நீங்க மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்க ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போங்க. அண்ட் ஷெலி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார். எங்க இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும், நன்றி, வணக்கம். அண்ட் இங்க வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். கட்டுப்படு இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது.
இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அது இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப் ஆங்கிள் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன் இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அப்படின்னா. அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மள மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சோப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோன் எடுத்து ஆரம்பிச்சியா பார்த்தியா? நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக கூட சசிட்டு வச்சுக்கிட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போடுறதுக்கு என்ன அப்படின்னா டக்குன்னு உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள்ரா தம்பி. உன்னுடைய உலகமே வேற. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள்.